ஓம் நமோ வெங்கடேசாய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இந்த டிடிடி வெப்சைட்டில் வந்து இருக்கிறோம். இதில் அப்டேட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டெம்பிள்ஸில் போனோம் அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஹிஸ்ட்ரிஸாக இருக்கட்டும், ஹவு டு ரீச் திருமலா, எல்லா டவுட்ஸுமே இதில் இருக்குது. அப்புறம் டெம்பிள் லெஜண்ட், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸ்ரீ பத்மாவதி அம்மா டெம்பிள் பார்த்தோன்னா இதுவும் இருக்குது. அப்புறம் அஞ்சயா சுவாமி டெம்பிள்ஸ், இந்த மாதிரி திருப்பதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டெம்பிள்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, பில்கிரிம் சர்வீஸ் அப்படின்னா பக்தர்களுக்கான சர்வீஸ் வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். தர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்வ தர்ஷனம், ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனம் 300 rupees, திவ்ய தர்ஷனம் ஃபார் பெடஸ்ட்ரியன்ஸ்னால் நடப்பாதையில் வர்றவங்க. ஓகே, ஸ்பெஷல் தர்ஷன் ஃபார் ஃபிசிக்கலி டிசேபிள்ட் அண்ட் அக்ரீட். இது மாதிரி நீங்கள் இதில் போய் கிளிக் பண்ணி டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். அகாமடேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா திருமலாவில் வந்து டிக்கெட் இருந்தால் தான் போக முடியும். இப்போ திருப்பதிக்கும் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அட்வான்ஸ் ரிசர்வேஷன் நம்ம பண்ணிக்கலாம். கரண்ட் புக்கிங், ரெஸ்ட் ஹவுஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பதிக்கு எப்படி ரீச் அவுட் ஆகிறது அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ திருப்பதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரோட், ரயில் அல்லது ஏரோப்ளைன் வழியாக வந்துக்கலாம். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டு பஸ், ட்ரெயின், ஃப்ளைட் வரைக்கும் நம்ம எங்கே வரைக்கும் வந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா pilgrims to transport available respective agencies or mode for the time pilgrims. ரேணுகுண்டா வரைக்கும் நம்ம வந்துக்கலாம். கூடர் ரயில் ஸ்டேஷன் இது வரைக்கும் ரீச் பண்ணலாம். அதிலிருந்து 1.5 மணி நேரத்தில், அதாவது 1 hour 30 minutes நம்ம வந்து திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணி நம்ம ரீச் பண்ண முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சென்னை, பெங்களூர் ஏர்போர்ட் மூலமாகவும் நீங்கள் வந்துட்டு அதிலிருந்து 3 to 5 hours நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி திருப்பதி வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும், அதில் போய் பார்த்துக்கலாம். சேவாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ஜித சேவா, டெய்லி சேவாஸ், வீக்லி சேவாஸ், ஆனுவல் ஆர் பீரியாடிக்கல் சேவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் அதர்ஸ், அன்னப்பிரதாசனம், அன்னப்பிரசாதம், கல்யாண கட்டா, மெடிக்கல், ஃபுல்ஃபில்லிங் வாவ்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆன்லைன் சேவா அப்படின்னா இப்போ சேவா தர்ஷன், அக்கமடேஷன், உண்டி அப்படின்னா உண்டியல், டொனேஷன், பப்ளிகேஷன்ஸ், கல்யாண விதைக்கா, கல்யாண மண்டபம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் பார்த்துல. இப்போ தர்ஷனம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஜான்வரி மந்த் வந்து ஏகாதசி தர்ஷனம் வந்து இருக்குது. அது வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓகே, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ அங்க பிரதேசனம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து தெலுங்கானா, அப்புறம் திருப்பதி, இந்த மாதிரி இடத்துல தான் அங்கே இருக்கிற இடத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இங்கே ஆன்லைனில் வந்து ஓப்பன் ஆகும். இதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ வந்து ஸ்ரீனிவாசா திவ்யா நுகர ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும்னா இதில் பார்த்து புக் பண்ணிக்கலாம். ஓகே, இது க்ரீன் கலரில் இருந்ததுன்னா அவைலபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ப்ளூ கலரில் இருக்குது. கோட்டா வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அப்டேட் பார்த்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அப்டேட்லாம் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்களா, லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் ஆஜித சேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் அக்கமடேஷனில் நீங்கள் போய் வந்து ரூம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக 2 பேரோட தர்ஷன் டிக்கெட் இருந்தால் தான் ரூம் புக் பண்ண முடியும். ஓகே, நம்ம ரூம் புக் பண்ணதுலேருந்து 24 hours அந்த ரூமை வந்து வெக்கேட் பண்ணி அவங்கள்ட்ட கீயை கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அடுத்த நாளும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணுற டைமிங்கே அவங்க கிட்ட சொல்லிடணும். எனக்கு இன்னொரு நாள் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்க சொல்கிற டைமில் போய் நீங்கள் போய் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப அங்கே வந்து அக்கமடேஷன் ஸ்லாட்டுன்னு டெய்லி கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு 9,000 கிட்ட ரூம்ஸ் வந்து அங்கே அந்த டைமிங்கில் எப்படி இருக்கோ அவைலபிள் இருக்கோ அதைப்படி யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து அக்கமடேஷன் நீங்கள் வந்து எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுடைய ஆதார் மட்டும் போதும், மேலேயே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகே, சிங்கிள் பர்சனாக இருக்கிறவங்களுக்கும், அன்மேரிடாக இருக்கிறவங்களுக்கும், மைனர் இந்த மாதிரி தனியாக வர்றவங்களுக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. அது பார்த்துக்கோங்க. 2 பேராக சேர்ந்து போனால் தான் ரூம் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ரூம் அக்கமடேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா இப்போதைக்கு 20ஆம் தேதிக்கு மேலே நம்மளுடைய வெப்சைட்டில் தர்ஷன் டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும், அக்கமடேஷன் எப்படி ஓப்பன் ஆகுன்றதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. 20ஆம் தேதிக்கு மேலே தான் அதுக்கான டேட்ஸ் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு 24ஆம் தேதி, கரெக்டாக 24ஆம் தேதி எப்போது ஓப்பன் ஆகுது. ஸோ 24ஆம் தேதி அப்படிங்கும்போது 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 300 ரூபாய் தர்ஷன் ஓப்பன் ஆச்சுன்னா அதே மாதிரி 3 மணிக்கு அக்கமடேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ ஐ ஹாவ் ரீட் அந்த இதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் வந்து டிக்கெட் வந்து இந்த தர்ஷன் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் இந்த பேஜில் போக முடியும். ஓகே, டிக்கெட் ஹோல்டர்ஸ் வந்து திருமலாவிலையும் திருப்பதியிலையும் இருக்கிறவங்க இதை சூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பதி தலக்கோணாக்கு வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் டிக்கெட் இல்லைனாலும். ஓகே, திருப்பதி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே, அதாவது திருமலைன்றது வந்து கோயில், திருப்பதின்றது கீழே, தலக்கோணம் அப்படின்றது வந்து அதே இடத்துல மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைம் ஸ்லாட் வந்து இதை நம்ம கொடுத்தோம்னா இங்கிட்ட நம்மளுக்கு டைம் ஸ்லாட் வந்து கிடைக்கும். இந்த டைம்குள்ளே நம்ம வந்து போய் அவங்ககிட்ட செக்இன் டைம் பண்ணிடணும். பில்கிரிம்ஸ் வந்து 2 தான், 2, 3, 4 பேர் வரைக்கும் ஒரு ரூமில் இருந்துக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு வந்து கோட்டா வந்து ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ ரூம் வந்து இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 15, 16ஆம் தேதி வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஓகே, அது பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் இப்போ காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்லைன் சேவாவில் நம்ம வெளில வந்துடுறேன். இதுதான் அக்காமடேஷன் புக்கிங்கோட ப்ரொசீஜர். அப்புறம் வந்து வெர்ச்சுவல் அப்படின்றது பார்த்தோம்னா, இப்போ ஆஜித சேவா அப்படின்னு வந்துட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வெர்ச்சுவல் சேவா அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம 500 ருபீஸ் கொடுத்துட்டு 300 ருபீஸ் தர்ஷன் கிடைக்கலன்னா அந்த வெர்ச்சுவல் சேவாவில் 500 ருபீஸ் கொடுத்துட்டு சேவா பார்க்காம 300 ரூபாய் தர்ஷனில் விட்டுருவாங்க. நீங்கள் போய் சாமி தர்ஷனம் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து இது உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தமிழில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை கொடுத்துட்டு தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரும். எதுக்கு நான் தமிழில் சேஞ்ச் பண்ணுறேன்னா, நம்ம தமிழில் இப்போ சேனல் வச்சுருக்கிறதுனால தமிழில் பார்க்குறோம். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வைகானச ஆகமத்தின்படி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினமும் ஸ்ரீவாரி கைங்கரியங்களை நடத்தி வருகிறது. ஆன்லைன் மூலம் ஸ்ரீவாரி சேவைகளின் பங்கேற்க வாய்ப்பளிக்குமாறு யாத்ரிகர்கள் பொதுமக்களிடமிருந்து ஏராளமான கோரிக்கைகள் பெறப்பட்டதை கருத்தில் கொண்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலின் நேரடி ஒளிபரப்பு மூலம் பக்தர்கள் தங்கள் வீட்டிலிருந்து ஆன்லைனில் பங்கேற்க டிடிடி சில ஸ்ரீவாரி சேவைகளை செயல்படுத்தியது. பக்தர்களுக்கு வேண்டுகோள்: ஸ்ரீவாரி சேவையின் பங்கேற்பதற்கான பாரம்பரிய உடையின் கிரதஸ்தர்கள் தங்கள் வீடுகளின் தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன் ரசீதில் குறிப்பிடப்பட்டுள்ள சேவை நேரத்தின் ஆஜராக வேண்டும். கல்யாணஸ்தவம் முதல் 10 நிமிடங்கள் குருஹஸ்தங்கள் மற்றும் சங்கல்பம் செய்ய அனுமதிக்கப்படுகிறது. கிறிஸ்தஸ்தர்கள் சேவைகள் பொது அர்ச்சக சுவாமிகள் பூசாரி வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பின்பற்றணும்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ளே போனோம்னா நம்மளுக்கு இந்த தர்ஷன் டிக்கெட்லாம் ஓப்பனில் இருக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ரெட் கலர் அப்படின்றது வந்து ஒதுக்கீடு வந்து நிரம்பிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. க்ரீன் வந்து அவைலபிள். கோட்டா இஸ் ஃபுல்னா ரெட் கலர் இருக்கிறதுலாம் கோட்டா ஃபுல் ஆயிடுச்சு. கோட்டா நாட் ரிலீஸ்ட், இது வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை February மந்த்துக்கு. அப்புறம் இது எல்லோ கலரில் இருக்கிறது வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் வேகமாக. அப்புறம் ஸ்லாட் நாட் அவைலபிள், இதெல்லாம் அவைலபிளாக இல்லை. இந்த ஜான்வரி மந்தில் இது ஏன் அவைலபிளாக இல்லைன்னா, இது வந்து ஏகாதசி பீரியடில் இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கான டேட்ஸ் வந்து இனிமேல் தான் வரும். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த சேவாலாம் இப்போ வந்து 0ல் இருக்குது. இருந்தாலும் நம்ம பண்ணி பார்க்கலாம். 21 நான் கொடுக்குறேன். 21 நான் வந்து January 21 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஆஜித பிரம்மோற்சவம் 3 PM கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளுக்கு தான் இருக்குது. அப்புறம் கல்யாண சேவம் 12 மணிக்கு மத்தியானம் 645 பேருக்கு நம்ம அவைலபிளாக இருக்குது. 1000 ரூபாய். அப்புறம் சகஸ்ர தீபாலங்கார சேவா வந்து 5 மணிக்கு ஒரு பர்சனுக்கு தான் இருக்குது. ஊஞ்சல் சேவாவும் ஒரு பர்சனுக்கு தான் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம இதை கொடுத்தோம்னா அடுத்து நம்மளுக்கு லட்டூஸ் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இதை கொடுத்துக்கலாம். அவை தர்ஷன் வந்து அவைலபிள் இருக்குதா அப்படின்றத பார்க்குறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கொடுத்துட்டேன்னா லட்டூஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணுமான்னு கேட்டிருக்காங்க. நான் சும்மா 9 கொடுக்குறேன். ஹுண்டி போடணுன்னா போட்டுக்கோங்க. கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ், கோத்திரம் கேட்குறாங்க, இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க, கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி, பின்கோடு இதெல்லாம் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, கோத்திரம் டீட்டெயில்ஸ் அடுத்த பர்சனுக்குள்ளது அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து பேமெண்ட் பேஜ் தான். இப்போ நம்ம இந்த தர்ஷனம் போடுறதா இல்லை, வெளில வந்துட்டேன். ஓகே, அடுத்து வந்து ஸ்பெஷல் தர்ஷன் அம்மாவரி டெம்பிள் அப்படின்னா கீழே இருக்க சுவாமி அம்பாளோட இதுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன். அது வந்து இப்போ இந்த ரெண்டும் ஓப்பன் ஆகல. டிசம்பருக்கும் ஜானுக்கும் இப்போ நவம்பரில் தான் இருக்குது. இதை கொடுத்தேன் அப்படின்னா ஸ்லாட் டைமிங்லாம் இருக்குது. இப்போ வந்து இந்த இதை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு லட்டூஸ் வேணுன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா அந்த மாதிரி வரும். நேம் கொடுத்துட்டு ஏஜ், ஜெண்டர், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்க்கு வந்து ஆதார் கார்டு கொடுத்துட்டு உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் வந்து பேடிஎம் பண்ணுறீங்களோ டெபிட் கார்டில் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன். இது வந்து திருமலா மலையில் சுவாமியை பார்க்குறதுக்கான தர்ஷனம். இது வந்து 10/11 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகலை. ஏகாதசி புக்கிங். இதுக்கான மீட்டிங் இன்னும் அரேஞ்ச் பண்ணலை. இது வந்து 18ஆம் தேதி மீட்டிங் நடக்கிறதாக நம்மளுக்கு தகவல். அதுபடி 18ஆம் தேதி இதுக்கான நியூஸ் வரலாம். எப்போ ஓப்பன் ஆகும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரலாம். இவ்வளோ டிக்கெட்ஸ் வரும். இதெல்லாம் நம்ம 18ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். நம்ம டேட்டா அங்கே கிளிக் பண்ணுறோம், எது லட்டு வேணால் போடுறோம்.
கண்டினியூ கொடுத்துட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்ம பேமெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் பார்த்துட்டோம். டிஃப்ரெண்ட்லி டிசேபிள்டு, சீனியர் சிட்டிசன், இவங்களுக்குலாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஸ்பெசிஃபிக்காக டிக்கெட் போட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா போட்டு கொடுக்கலாம். அவங்களுக்கு ஈஸியாக உள்ளே போயிட்டு சுவாமி பார்த்துட்டு வர ஈஸியாக இருக்கும். அங்கே பிரதர்ஷனம் அது வந்து நம்ம 500 ரூபாய் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சேவா எலக்ட்ரிக் டிப் அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இதெல்லாமே இருக்குது. டிரிடி டெம்பிள். ஓகே, இப்போது நம்மளுடைய அப்டேட்ஸ், இன்றைக்கான அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தலாம். டெய்லி நம்ம அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து திருப்பதி நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் மற்றும் திருமலை உள்ளூர் மக்களுக்கான அங்க பிரதர்ஷனம் சேவா டிக்கெட்டுகளின் இடிப் பதிவுகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியலுக்கு தயவு செய்து இங்கே கிளிக் செய்யவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட யாத்ரீகர்கள் வைப்பு தொகையாக ரூபாய் 500 செலுத்தணும். 15/11/2024 அன்று மதியம் 12 மணிக்கு முன் தங்களின் அங்க பிரதர்ஷனம் சேவையை உறுதி செய்ய வேண்டும். ஓகே, திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி கோயிலின் லட்சக்கும் குமார் ஷன சேவைக்கான ஆன்லைன் சேவை மெய்நிகர் பங்கேற்பு மற்றும் இணைக்கப்பட்ட தரிசன ஒதுக்கீடு 27 நவம்பர் 2024 அன்று 6/11/2024 மாலை 4 மணிக்கு முன்பதிவு செய்ய முடிவு. தயவு செய்து இங்கே கிளிக் செய்யவும். இது வேணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். டிடிடி நவம்பர் 2024க்கான உள்ளூர் கோயில்களின் சேவை ஒதுக்கீடு 25/10/2024 அன்று காலை 10 மணிக்கு முன்பதிவு செய்ய கிடைக்கும். தயவு செய்து இங்கே கிளிக் செய்யவும். ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி கோயிலின் திருச்சானூர் சிறப்பு நுழைவு தரிசனம் 200 நவம்பர் 2024க்கான டிக்கெட்டுகளை 24/10/2024 அன்று காலை 10 மணிக்கு முன்பதிவு செய்ய கிடைக்கும். அதுக்கான இது லிங்க் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். ஓகே, ஜனவரி 2025க்கான திருமலையில் உள்ள ஸ்ரீவாரி கோயிலின் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்ர தீபாலங்கார சேவைக்கான ஆன்லைன் சேவை மெய்நிகர் பங்கேற்பு மற்றும் இணைக்கப்பட்ட தரிசன ஒதுக்கீடு ஆகியவை 22/10/2024 மாலை 3 மணிக்கு முன்பதிவு செய்ய கிடைக்கும். இதுக்கான லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள் அல்லது கமெண்ட் பாக்ஸில் போய் பாருங்கள். ஓகே, ஜனவரி 2025க்கான திருமலை மற்றும் திருப்பதி தங்கும் இட ஒதுக்கீடு 24/10/2024 அன்று மாலை 3 மணிக்கு முன்பதிவு செய்ய கிடைக்கும். தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, ஜனவரி மாதத்துக்கு பிப்ரவரி மாதத்துக்கு எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா வரக்கூடிய 24ஆம் தேதி இது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால 25ஆம் தேதி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, டோல் ஃப்ரீ நம்பர்லாம் இருக்குது. இதில் நீங்கள் கால் பண்ணி சேவைக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது இல்லை எதுவும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய்.